ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சதீஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைஃபா சதீஷ் யூடியூப் சேனல். காசு இப்போ 2-3 நாளாகவே நம்ம சோஷியல் மீடியா உள்ளே போனேன். யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, உள்ளே போனேன். அந்த ஒரு சாங் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஃபுல்லாகவே மைண்டில் லூப்பில் ஓடிட்டே இருக்குது. மணிரத்னம் டைரக்ஷனில் தக் லைஃப்னு ஒரு மூவி. அதில் வந்து இவர் கமல், எஸ்டிஆர் எல்லாமே, த்ரிஷா எல்லாமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா சின்மை வந்து ஒரு சாங் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அந்த சாங்கை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது ஒரு தடவை பார்த்தேன். அந்த கிளிப்பை ப்ளே பண்ணுறேன். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்திரியாதோ, ஜானோ தம் மாரோ தம் தம், இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், புல்ல இரவோ சொல்லாரவோ, எல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ, கண்ணாளா என்னாளா பெண்ணாளா. அந்த சாங் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த சாங் வந்து படத்தில் பாடினது வந்து தீ தான். சந்தோஷ் நாராயணோட பொண்ணு வந்து அவங்க தான் அந்த பாட்டு பாடினாங்க. ஆனால் வந்து இந்த ஆடியோ லான்ச் வைக்கும்போது அதில் வந்து இவங்க வந்து சின்மை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருமே அந்த ஒரிஜினல் வெர்ஷனை விட இவங்க சின்மை பாடின வெர்ஷனை தான் எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவங்கள பாட வைக்கல, இது சூப்பராக இருக்காச்சு அப்படின்ட்டு எல்லாமே திரும்ப 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 இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாவே, இன்ஸ்டா சரி, யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த சாங் மட்டும்தான். சார் அந்த சாங் வந்து ட்ரெண்ட் பண்ணுறது நாட் ஓன்லி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம பார்க்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க. இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சின்மை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர் ரேட்டடான சிங்கர். நிறைய பேர்த்துக்கு தெரியுதில்ல, நிறைய நம்மளோட ஃபேவரட் சாங் வந்து அவங்க தான் நிறையா பாடியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம 96 மூவியில் எல்லாருமே ரொம்ப பிடிச்சது. அதில் எல்லா சாங்குமே அவங்க தான் பாடினது. அவ்வளோயும் அந்த த்ரிஷாவுக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்ததே அவங்க தான். சரி, இதில் என்னன்னா நிறைய எனக்குமே இந்த விஷயம் தெரியாது. என்னன்னா அந்த சாங் போடும்போது நிறைய கமெண்ட்ல பார்க்கும்போது, இப்படிப்பட்ட வாய்ஸை ஏன் மிஸ் பண்ணுறீங்க, தமிழ் சினிமா மிஸ் பண்ணுது, ஏன் இவங்கள பாட வச்சிருக்கலாமே, இவங்களை ஏன் பேன் பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே எனக்கு இந்த சாங் அவங்க பாடி கமெண்ட்ல சொல்லி தான் எனக்கு தெரியும். பேன் பண்ணிட்டாங்களே, ஏன் பேன் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை வந்து தீ தான் பாடினாங்களானே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த இதுலலாம் டைட்டில்லாம் படித்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா அது இவங்களோட வெர்ஷன் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இவங்க தான் படத்திலே பாடிருக்காங்க போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் மட்டும் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உண்மை என்னன்னா இவங்க வந்து பாட கிடையாது. இவங்க ஜஸ்ட் அந்த ஆடியோ லான்ச் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். ஒரிஜினல் மூவியில் வர சாங் வந்து தீதான் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க ஏன் பண்ணலை அப்படின்ட்டு பார்க்கும்போது நிறையா இவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க, பாடக்கூடாது, இவங்க வந்து டப்பிங் கொடுக்கக்கூடாது, பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னடா ஆச்சு, ஏன் இவங்களை பேன் பண்ணாங்க? இந்த இவ்வளோ நாளாக யாரையும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. எஸ்டிஆருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, அதை ஒன்றா கேள்விப்பட்டிருக்கோம். பட்டு மற்ற யாருக்கும் பேன் பண்ணியிருக்கோம், யாரும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, பாடக்கூடாது, யாரையும் இவங்களை பாட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டதில்லை. சரி, என்னதான் நடந்திருக்குன்னு அப்படின்ட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஆனால் இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க சின்மைக்கும் வைரமுத்துக்கும் இடையில வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. என்னன்னா சின்மையை வந்து ஒரு வைரமுத்து வந்து செக்ஸுவலாக ஹராஸ்மெண்ட் பண்ணதாகவும், வந்து எனக்கு வந்து பாலியல் ரீதியாக வந்து வைரமுத்து வந்து எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்ட்டு சின்மை வந்து ஓப்பனாக வந்து எல்லாமே சோசியல் மீடியாவில் எல்லாமே சொல்லிட்டாங்க. அந்த ஒரு மீட்டுன்னு ஒரு ஹேஷ்டேக் எல்லாமே நான் இதை பற்றி சர்ச் பண்ணும்போதும் தெரிய வந்தது. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மீ டூ அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து அது என்னன்னா, இந்த மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நடிக்கிறவங்க, அவங்களாம் இந்த மாதிரி ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடந்தாவோ அதை அவங்க சொல்கிற விதமாக ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. அதான் மீ டூ அப்படின்ட்டு. அப்போ வந்து இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இதாகல, அந்த சைடு நார்த்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டப் காமெடிக்கான அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும் போது அதை வந்து அப்படியே அது ஒரு மீட்டுவோ ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி அது மாதிரி யார் யாரெல்லாம் நடந்திருக்கோ அந்த மாதிரி எல்லாமே ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒரு இதாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் இவங்க வந்து சின்மை வந்து அவங்களுக்கு நடந்த வைரமுத்தால் எனக்கு என்ன நடந்துச்சு, அவர் வந்து என்னை என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணார் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ஓப்பனாக வந்து எல்லா சோசியல் மீடியா யூடியூப்ஸில் சரி, அவங்களோட ட்விட்டர் பேஜில் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது வைரமுத்துங்கிறவர் ஒரு சமூகத்தில் ஒரு பெருசாக இருக்கவர் இல்லையா, ஒரு பெஸ்ட்டான ஒரு கவிஞர் தான். அப்படிங்கிறப்ப அவரை வந்து எல்லாமே அவர் மேலே அலிகேஷன் இவங்க வைக்கிறாங்க. எனக்கு வந்து அவர் அப்படி பண்ணிட்டாரு, எனக்கு வந்து நியாயம் வேணும் அப்படின்ட்டு அவங்க கோர்ட்டுக்கு எல்லாமே போகிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது
அவங்க வந்து டப்பிங் தான். பாட்டு பாடுறத விட அவங்க வந்து டப்பிங்கும் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டப்பிங் யூனியன்ல வந்து ராதா ரவி தான் வந்து ஹெட்டா இருக்காரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, சின்மையை வந்து பேன் பண்றாரு. இவங்கள வந்து யாரையும் டப்பிங்க்கு கூப்பிடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அஃபிஷியலாவே பேன் பண்ணி அத நோட்டீஸ் விட்டாங்க. சரி என்ன ஏன் அப்படின்னா, அது ஒரு காரணம். அது நமக்கே சில்லியான ரீசன் மாரி தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் கட்டலையாமா. இவ்வளோ ஏர்ன் பண்றவங்களுக்கு அத கட்டாமையா இருப்பாங்க. அதுவும் அவங்க சின்மை வந்து என்ன சொல்றாங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் நான் மட்டும் கட்டல. நெறைய பேர் கட்டாம இருக்காங்க. ஆனா அது இல்லாம நான் சம்பாரிச்ச காசுல இருந்து 10% எடுத்துட்டாங்க அதுலருந்து. ஸோ இது வந்து இவங்க வந்து நான் அவங்க மேலலாம் அலிகேஷன் வச்சனால, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்ட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த டப்பிங் குடுக்கறது அந்த யூனியன் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அப்படி பேன் பண்ணோனே இப்போ ஒவ்வொரு டைரக்டர் நெறைய பேர் வந்து இவங்கள வந்து பாட கூப்பிடக்கூடாதுன்னு அப்படியே சொல்லியே அவங்கள அப்படியே மேக்ஸிமம் அப்படியே தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் யாரையுமே அவங்கள கூப்பிடுறதில்ல. கடைசியா வந்து 96ல தான் அவங்க சாங் வந்து பாடி அ தியேட்டர்ல வந்தது. அவங்க அதிலேயே டப்பிங்கும் அவங்க தான், பாட்டும் அவங்க தான். அதுக்கப்புறம் எதுவுமே வரல. லியோல மட்டும் அவங்க த்ரிஷாவுக்கு வாய்ஸ் குடுத்ததாவும், லோகேஷ் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ரீசன். அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல போறேன்னா, எனக்கு வந்து இத்தன நாளா தெரியல. இப்பதான் தெரிஞ்சு என்ன போல நெறைய பேத்துக்கு தெரியாம இருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் சரி இது வீடியோவா பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ணேன். சரிங்களா? சரி இது பேன் நீண்டா இன்னும் நெறைய சாங் பாடணும். ஏன்னா அந்த ஒரு சாங் கேட்கும்போதே அவ்வளோ மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஹிட் சாங் கேட்கறத விட, ஒரு மெலடி வந்து நம்ம அடிக்கடி நம்ம மைண்ட்ல அப்படியே லூப்ல ஓடிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி தான் அந்த சாங் வந்து இன்ஸ்டா போனாவே இதுதான். எல்லாருக்குமே எல்லா சொசைட்டில இருக்கவங்க எல்லாருக்குமே, அந்த மீடியா ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாமே, இவங்க பாடணும், இவங்களோட வாய்ஸ் இப்படி இருக்கு, இவங்கள பாடியே வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. கைஸ் ஃபைனலாக அந்த வீடியோவோட ஸ்பான்சர் பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னா இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் தான். சேம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அப்ளிகேஷன் தான். இதில் நம்ம வந்து அந்த கேட்ஜெட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் கிராசரி ஐட்டம்ஸ், அதாவது மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபேஸ் வாஷு, அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு, பர்சனல் கேர், டாக்ஸு கேட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ஃபீட்ஸு, நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், சாக்லேட் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஹார்லிக்ஸு, லாக்டோஜன் பால் பவுடர், குழந்தைக்கு கொடுப்போம் இல்லையா பால் பவுடர், எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குது. இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே போய் நீங்கள் எங்கேயோ வாங்கணும்னா ரேட் வந்து இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் தான் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. சரியா? செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நான் பைமோட் அப்ளிகேஷனில் பை பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ், அதாவது டெலிவரி ப்ராசஸ் கூட சீக்கிரமாகவே நடக்குது. அதனால் அதை செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனில் கண்டினியூவாக உங்களோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.